ஹலோ மங்கம்மா மேரேஜ் பீரோ சொல்லுங்க. மேடம் நான் தான் பழப்பிரகாசம் பேசுறேன். இங்க பாருங்க பழப்பிரகாசம், உங்க பேர்ல உள்ள பழம் வயித்துக்கு கீழே இல்ல. பழம் எல்லாம் எப்படி மேடம் இருக்கும்? இருக்கு, ஆனா வேலை செய்யல, அதனால பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேடம் இப்ப நான் என்ன மேடம் பண்றது? ஒண்ணு பண்ணு, பட்டு சேலை கட்டிக்கிட்டு சென்ட்ரல் முன்னாடி கை தட்டிக்கிட்டு நில்லு. மேடம் போன வச்சுட்டு போடா. பழம் இல்லையா, பொண்ணு மட்டும் வேணுமா? வந்துட்டா கல்யாணம் பண்றதுக்கு. மங்க தாயாரு நான் வந்துட்டேன். என்ன இவ ஏதோ பிளான் பண்றா போல இருக்கு. என்ன டைமுக்கு நான் உங்களை வர சொன்னேன்? அது 10 மணிக்கு. ஆனா இப்ப டைம் என்னாச்சு? 11 ஆயிடுச்சு. நேத்து வந்த கஸ்டமர் கிட்ட ஓடி நம்பர் வாங்கினியா? அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னடி கேட்ட? நான் என்ன கேட்டேன்? கமிட் பண்ணிக்கலான்னு கேட்டியா? கமிட்மெண்டா? கமிட்மெண்ட் சினிமாக்காரங்க தானே கேட்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆனா பொம்பளை கமிட்மெண்ட் கேக்குறது இங்கதான் பாக்குறேன். நான் என்னடி கேட்டேன்? ஏன் கூட படுத்தாதான் நல்ல பொண்ணா தேடி தருவேன்னு மிரட்டினியாமே. தெரிஞ்சு போயிருச்சா? அது அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே என் தங்கச்சி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாடி. அது தங்கச்சியா? அது தங்கச்சியா? அந்த கிழவி போய் தங்கச்சின்னு சொல்றியேடி. அந்த கிழவி எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்குன்னு கவுண்டிங்கோட எனக்கு தெரியும். அடியே, என் கவுண்ட் எல்லாம் உன் கவுண்டிங்ல வச்சுக்காதடி. நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். உனக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவனோ ஆட் வீடியோ படணும்னு மெசேஜ் போட்டிருந்தான். அந்த டீலிங் என்னன்னு பேசு. அப்படியா? பையன் தானே? ஆட் டீலை பத்தி மட்டும் பேசு. உன் பெட் டீலை பத்தி பேசுனேன்னு வச்சுக்கோயேன், உன் தங்கச்சிக்கு மிளகா படி வச்சிருவேன். ஐயோ, இவ செஞ்சாலும் செஞ்சிருவா. சரி, வேலையை பத்தி மட்டும் பேசுறேன். அப்ப சொத்து ஃபுல்லா அவங்களுக்கு தான். ஆமா, பின்ன அப்படிதானே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் கால். 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே மேடம், பரவாயில்ல. இவங்க யாரு? அப்பப்பா, யாரவ இப்படி பாக்குறா? சரசம் சரசம் சரசம். பூமி பூஜை பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? பூமி பூஜை பண்ணணும்னா பிடிக்கணும்ல மேடம். ஏன்? பிடிச்சாதான் பண்ணுவீங்களா? ஆமா, பிடிச்சாதான் சம்பளமே வாங்குவேன். பூமி பூஜை போறதுக்கு பிடிக்க வேணாமா? ஓஹோ, இடம் பெருசா இருந்தாதான் பூமி பூஜை பண்ணுவீங்க. நல்லா விசாலமா இருக்கணும் மேடம். புல்லு இல்லாம கிரவுண்டா இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புல் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்குமா என்ன? இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற வரையும் நான் பூமி பூஜை பண்ண மாட்டேன். ஆமா, பில்டிங் சைஸ் என்ன? அவர் எழுப்புறத பொறுத்து பில்டிங் சைஸ் இருக்கும். வாங்க மேடம், வாங்க. ஏண்டி, எவனையும் விட மாட்டியா நீ? அது சின்ன பையனை பார்த்ததும் ஏன் லேடி ஜொல்லு ஊத்துதடி. ஜொல்லு ஊத்துதா? லாரி ஏதாவது வர சொல்லவா? அம்மா, லாரியா? என் லேடி துடிச்சு போயிடும்டி. பின்ன உன் லேடி ஜொல்லு ஊத்துதுன்னு சொல்றல்ல. என்ன பேசுறாங்க இவங்க? புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது உனக்கு? இந்த சின்ன பையனை பார்த்து ஆல்ரெடி உன் லேடி ஜொல்லு ஊத்துதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. தெரியும்ல என்ன பத்தி. அது கூட தெரியாமையா நான் இருப்பேன்? உன் லேடி லஸ்ட்டை என் லேடிக்கு ஒட்ட வைக்காத. லைட்டரை வச்சு கொளுத்தி விட்டுருவோம். அம்மா தாயே, உனக்கு ஒரு கும்பிடுமா, நான் வரேன். ஏய்,
டோரை மூடிட்டு போ. ம் சரி சரி. என்ன மேடம், எனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு டீப்பா டிஸ்கஸ் பண்றீங்களா? நான் டீப்பா எதுவும் யோசிக்கல, நீ எதுவும் டிசைட் பண்ணாத. ஓ, இன்னும் என்ன ஏதாவது டீப்பா கேட்கணுமா? ஆமா, நான் உங்ககிட்ட டீப்பா நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. கேளுங்க மேடம், தைரியமா ஆன்சர் பண்றேன். உன் வேலைக்காரன் எவ்வளவு நேரம் வேலை செய்வான்? அட, எங்களுக்கு வேலைக்காரா இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆம்பளையா இருக்க எல்லாவனுக்கும் வேலைக்காரன் இருப்பான். ஓ, ஓகே. எவ்வளவு நேரம் வேலை செய்வான் சொல்லு. என் வேலைக்காரன் ரொம்ப பவர்ஃபுல் மேடம். ஒரு நாளைக்கு மினிமம் 18 hours வேலை பார்த்தாதான் அவனுக்கு வேலை பார்த்த மாதிரியே இருக்கும். வேலைக்காரமா ஒத்து உழைக்கலன்னா அவன் என்ன செய்வான்? வேலைக்காரமா ரொம்ப வேலை செய்யலனா கூட வேலைக்காரன் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே தான் மேடம் இருப்பான். அப்ப வேலைக்காரமாவ கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டானா? மேடம், வேலைக்குன்னு வந்துட்டா வேலையை பார்த்து தானே ஆகணும். அப்படின்னா வேலைக்காரன் அவன் இஷ்டத்துக்கு வச்சு வேலை வாங்குவானா? நல்லா சொன்னீங்க. அவ என் பேச்சு சரியா கேட்க மாட்டா, இதுக்கப்புறம் வேலைக்காரன் பேச்சு வேற கேட்பாளா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? கரெக்டா தாங்க பேசுறேன் நானு. எங்க வீட்டுல 2 வேலைக்காரங்க இருக்காங்க, ஒரு வேலைக்காரன் ஒரு வேலைக்காரி. அது சரி, பொண்ணு கேட்க வந்தா வேலைக்காரனை பத்தி பேசுறீங்க சார். நான் உங்க வீட்டுல இருக்க வேலைக்காரனை பத்தி கேட்கல, உங்க உடம்புல இருக்க வேலைக்காரனை பத்தி கேட்டேன். என் உடம்புல வேலைக்காரனை பத்தியா? ஓ, என் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பத்தி கேக்குறீங்களா நீங்க? ஓகே ஓகே. டெய்லி மார்னிங் 10 o'clock ஆஃபீஸ் போனேன்னா மிட் நைட் 12 o'clock ஆகும். சொல்ல முடியாது, ஒர்க்கை பொறுத்து இருக்கு அதெல்லாம். சார் மேடம், நான் அந்த வேலையை பத்தி கேட்கல உங்ககிட்ட. பெட் மேல உங்க வேலைக்காரன் எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பான்னு கேட்டேன். பெட்டு மேல வேலையா? அந்த வேலையா? அந்த வேலை தான். ஓ, இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருந்தது அந்த வேலையை பத்தி தான். ஓஹோ, நான் வீடு ஏதோ வாங்கியிருக்கீங்க போல, இடத்த பத்தி ஏதோ கேக்குறீங்கன்னு நினைச்சேன் மேடம். நல்லா நினைச்ச. சொல்லு, உன் வேலைக்காரன் எவ்வளவு நேரம் வேலை செய்வான்? அது என் வேலைக்காரன் நான் ஒண்டியா தான் மேடம் வேலை பார்க்க விட்டேன். எந்த வேலைக்காரி கூட சேர்ந்து வேலை பார்க்கல. ஓஹோ, உன் வேலைக்காரன் இன்னும் ப்ரொஃபஷனல் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என் வேலைக்காரனை ப்ரொஃபஷனலா மாத்த போறேன். நல்ல வேலைக்காரன் தான். வாங்க சார், வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. பொண்ணுக்காக வந்திருக்கீங்களா? ஆமாங்க மேடம். நான் செகண்ட் ஹேண்ட் மேடம். செகண்ட் ஹேண்டா? என்ன நடந்தது? அது கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா? ஐயோ, நீங்க அவுத்துட்டு பேசினா கூட பரவாயில்ல, நான் பாப்பேன். அப்படின்னா சரி மேடம். அடிக்கடி படுக்க கூப்பிட்டதால அவளுக்கு முடியாம எனக்கு பேப்பர் சம்ஸ்டா. டைவர்ஸ் பேப்பர்ஸா? பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க மேடம். பாவம், அந்த லேடிக்கு அனுபவிக்க தெரியல. நீ பண்ண வேலைக்கு பறந்து போயிட்டா. ஆமா மேடம், அதெல்லாம் அனுபவிக்கணும்னா தலையெழுத்து வேணும் மேடம். அதுவும் சரிதான். இதனாலதான் நீங்க பிரிஞ்சிட்டீங்கன்னு நான் எப்படி நம்புறது? அதுக்கு தானே மேடம் இந்த எபிசோட்ல என் கேரக்டர் ஓபன் ஆன உடனே ஓபனா பேசலாமான்னு கேட்டது. அது சரிதான், இருந்தாலும் நான் எப்படி நம்புறது? என் தம்பி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாதான் யாரா இருந்தாலும் நம்புவாங்க மேடம். அது சரி, அந்த அளவுக்கு உன் லெஜெண்ட் அந்த லேடிய பயந்து ஓட வச்சுட்டானா? உன் லெஜெண்டோட பயோடேட்டா என்ன? பயோடேட்டாவா? சொல்றேன் கேளுங்க. என்னோட லெஜெண்ட் லென்த் அதிகம், ஹைட் அதிகம், ஃபோர்ஸ் கூட அதிகம் தான். என் லெஜெண்டுக்கு லீக் ஆகணும்னா 1/2 மணி நேரம் மேலேயே ஆகும். 1/2 மணி நேரமா? அப்படின்னா 1/2 மணி நேரம் அவன் அவுட் ஆகுற வரைக்கும் கத்த விட்டுக்கிட்டே இருப்பானா? அவுட் ஆனா கூட அவன் டயர்ட் ஆக மாட்டான் மேடம். ஒரு நிமிஷம் சார். எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க சொன்னது எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க வார்த்தையால சொல்றீங்க, செஞ்சு காமிச்சாதான் நாங்க நம்புவோம். உங்களுக்கு என் செயலை பத்தி தெரியணும்னா என்ன பண்ண சொல்றீங்க இப்போ? அது
ஓ லெஜெண்ட் ஒரு லேடி கூட பிராக்டிக்கல் பண்ணணும். அந்த பிராக்டிக்கல்ல பாஸ் ஆயிட்டானா ஓ லெஜெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ப நாங்க நம்புறோம். ஓகே மேடம், நான் பிராக்டிகல்ஸ் ரெடி. சரி உள்ள போ சீக்கிரம். ஓகே மேடம். பெட்ரூம் எங்க? அங்கதானே? ஓகே ஓகே. சரசம் சரசம். நீ ப்ரொஃபஷனலான வேலைக்காரனா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் உனக்கு உதவ முடியாது. கேளுங்க மேடம், சொல்றேன். உன் வேலைக்காரன் தனியா வேலை பார்க்கும்போது எவ்வளவு நேரத்துல டயர்டாகி வேர்க்கும் அவனுக்கு? அது ஒரு வாட்டி 1 நிமிஷத்துல டயர்ட் ஆகி போயிடுவான். சில நேரத்துல 3 நிமிஷம், சில நேரத்துல 5 நிமிஷம் வரையும் இருப்பான். அப்படின்னா உன் ஒருத்தனோட சோலோ பர்ஃபார்மன்ஸ்ல நிறைய வேரியேஷன் இருக்குன்னு சொல்லு. ஆமா மேடம். சரி, வேலைக்காரன் குள்ளமா நெட்டையா? அது வேலை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்காரன் குட்டையாவும் இருப்பான், சில நேரம் நாட்டையாவும் இருப்பான், சில நேரம் ஒல்லியா இருப்பான், சில நேரம் குண்டாவும் இருப்பான். சைஸ்ல கூட நிறைய வேரியேஷன் இருக்கு போல இருக்கு. அதாவது என் வேலைக்காரன் அன்னியன் மாதிரி மேடம். உன் வேலைக்காரனுக்கு பிராக்டிக்கல் ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். புலகேஸ்வரி, 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 இது அவன் கூட படுத்துட்டு இருக்கோ, தூங்கிட்டு இருக்கோ. ஒரு நிமிஷம். ஓகே மேடம். புலகேஸ்வரி, இவன் யாரு? பிராக்டிக்கல் ரூம்ல இருந்து வெளியே வரான். அம்மா அப்பா, இவளுக்கு என்னாச்சு? என்னால முடியலையே. அம்மா அம்மா அம்மா. என்னாச்சு புலகேஸ்வரி உனக்கு? இப்ப போனானே கஸ்டமரு, அவன் சாதாரண லெஜெண்ட் கிடையாது. லெஜெண்டுக்கெல்லாம் லெஜெண்ட். அவன் லெஜெண்ட் ஆன என்ன மாதிரி லேடிய கூட துடிக்க வச்சுட்டான். அம்மா எனக்கு கொஞ்ச நாள் லீவு குடுடி அம்மா, நான் வரேன் அம்மா. இப்ப என்ன பண்றது? உள்ளவா, பிராக்டிக்கல் சொல்லி தரேன். சரி. லா